நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்காரு அப்படின்ற செய்தி பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே பயங்கரமாக வந்துட்டு பரவலாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று தான் வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா, திமுகவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பெரும் விழா அப்படின்ற மாதிரி எடுத்து நடத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவள விழா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விழாக்கள் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த விழா மேடையிலேயே பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் வந்துட்டு உங்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் என்ன தயக்கம், நீங்க வந்துட்டு உதயநிதி இருக்காரு இல்லையா, அவர் துணை முதலமைச்சராக அறிவிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு விருது வாங்கின அதே மேடையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் கிட்ட கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் வெளிநாட்டு பயணம் அப்படின்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்தோடனே கட்சியில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகளா இருக்கக்கூடிய துரைமுருகன் மாதிரியான பெரிய பெரிய அமைச்சர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வெளிநாடு பயணத்துக்கு போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வலுத்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கும்போது, அந்த கோரிக்கைகள் இதுவரைக்கும் வலுத்துதான் இருக்கே தவிர இன்னும் பழுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மலுப்படான பதில சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான பரபரப்பு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு கண்டிப்பா துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுவாரு அப்படின்ற செய்தி வெளியாகி பார்த்தோம்னா தமிழக அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் பேசுறாங்க. அதை தாண்டி உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரு அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றது வரும் கட்சி வட்டாரங்கள்ல. இது எல்லாத்தையுமே தாண்டி உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு ரெடி ஆயிட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயனுடைய இந்த பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்துட்டு நான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்றதுனால நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமாவில் நடித்தப்ப டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தப்போ அதை தாண்டி ப்ரொடியூசராக இருந்தப்போ கொடுத்த இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவர் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா, திமுகவுக்காக பிரச்சாரங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அப்பயே பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, அரசியல் பயணத்துக்கு அடிப்போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. பட் அப்பயுமே பார்த்தோம்னா உதயநிதி அது ஸ்ட்ராங்கா மறுத்தாரு. இல்ல நான் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணுவேன், கட்சியில என்ன விட மூத்தவங்க நிறைய இருக்காங்க, பதவிகளா இருந்தாலும் சரி, இல்ல பதவிகள் இருக்கு இல்லையா, பதவிகளா இருந்தாலும் சரி, இல்ல அதை தாண்டி முக்கிய பொறுப்புகளா இருந்தாலும் சரி, அது முன்னோடிகளுக்கு தான் தரப்படணும் அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருந்த ஒரு திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா போட்டியிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். போட்டியிட்டதோட மட்டும் இல்லாம வின் பண்ணியும் வந்தாரு. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவருக்கு கண்டிப்பா அமைச்சரவை பதவி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம உத்தேச அமைச்சர்கள் பட்டியல் வெளியிட்டப்ப பார்த்தோம்னா எல்லா செய்தித்தாள்கள்லையுமே உதயநிதியோட பேரும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது தரப்படல. சரி ஓகே, இந்த டைம் வந்துட்டு அவருக்கு தரப்படல. அப்ப 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அவருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷமே அமைச்சரவை அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2021 ஜெயிக்கிறாரு, அப்ப அமைச்சரவையில் வந்துட்டு அவருக்கு இடம் இல்லை. பட் 2022 அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுது. அப்ப விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு அவர் கையில கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அது வரைக்கும் இருந்த விளையாட்டுத்துறைக்கும் அதுக்கப்புறமா இருந்த விளையாட்டுத்துறைக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை முன்னிலைப்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா கட்சியிலேயா இருந்தாலும் சரி, இல்லை விழாக்கள்லையா இருந்தாலும் சரி, அவருக்கான முன்னிலை அப்படின்றது தொடர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவர் ஒரு சாதாரணமான எம்எல்ஏவா இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா கட்சியில பல சீனியர் எம்எல்ஏஸ், பல சீனியர் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இல்லாம பல சீனியர் அமைச்சர்களுக்கு தரக்கூடியதை விட ஒரு படி அதிகமான கவனிப்பு அப்படின்றது பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விழா மேடைக்கு வந்துட்டு உதயநிதி வராரு அப்படின்னா பல சீனியர் அமைச்சர்களும் எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் வைக்கிறது அப்படின்றது வாடிக்கையாக்கப்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவர் வந்துட்டு துணை முதலமைச்சரா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற பேச்சுகளும் எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இறப்பு இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாம இந்திய அரசியல் லெவலில் வெளிக்காட்டுற மாதிரி செஸ் ஒலிம்பியாட்டா இருந்தாலும் சரி, இல்லை இப்ப நடந்து முடிஞ்ச ஃபார்முலா 4 இருக்கு இல்லையா, அந்த கார் ரேஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப பெரிய கவனத்தை தன் பக்கமாக தன்னுடைய ஆளுமையின் மூலமாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய திறமை இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பல விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாலும் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுத்துறை வந்துட்டு படு சுட்டித்தனமாக வந்துட்டு இயங்குச்சு. சுட்டியானா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப சீரியஸாக இயங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே அப்பப்போ அங்கங்கே ஒவ்வொருத்தர் பார்த்தோன்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு துணை முதலமைச்சராக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட்
ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு திமுக ஒரு விழா மேடையில பேசும்போது சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு எழுப்பி விட்டுருந்தாரு. அவர் கேஷுவலா சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா, துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கொஞ்சம் கோபம் ஏத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு சின்ன சர்ச்சை மாதிரி வெடிச்சாலும் கூட கட்சியில வந்துட்டு ஜூனியர்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்துட்டு ரொம்ப வலுவடைஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு எக்கச்சக்கமான கோரிக்கைகள் இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு துணை முதலமைச்சரா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு 2026 எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நாம் தமிழர் இருக்காங்க, அதிமுக வந்துட்டு இப்ப வலுவில்லாம இருக்கு அப்படின்றதுதான் தமிழக அரசினுடைய யதார்த்தம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு அதிமுக நம்ம ஈஸியா தட்டி கழிச்சுட்டு 2026 வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, தலைவர் விஜய் அப்படின்னு தான் இனி அவர் அடையாளப்படுத்தணும். அவர் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம கட்சிக்கான கொடி, கட்சியினுடைய முதல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பணிகளை ரொம்ப விறுவிறுப்பாக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல விஜயனுடைய வருகை அப்படின்றத சமாளிக்கணும், இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா கட்சிக்கு வந்துட்டு ஒரு புத்துயிர் அப்படின்றத ஊட்டணும். ஏன்னா எல்லாமே சீனியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட அங்க போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விஜய் வந்துட்டு கட்சி தொடங்குறாரு அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம பல வருஷமா இருக்கோம், நமக்கான அங்கீகாரமா இருந்தாலும் சரி அப்ரிசியேஷனா இருந்தாலும் சரி அது கிடைக்கல, அங்க போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம அதிரடி மாற்றங்களை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியஸ்தர்கள் வந்துட்டு ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சமாளிக்கணும், இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர், மூணாவதா விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு சினிமா பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2026 எலெக்ஷன் திமுக நினைச்ச மாதிரி இருக்காது அப்படின்றத அவங்க இப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கான போட்டியா உதயநிதியை முன்னிலைப்படுத்துறது அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம 2026 வந்துட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா உதயநிதியை முன்னிலைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா அந்த அரசியல் நிலவரம் அப்படின்றதே மாறுறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உதயநிதியை இப்ப இருந்தே நம்ம வந்துட்டு முன்னிலைப்படுத்தி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தினாதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி அமைச்சர்களா இருந்தாலும் சரி ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு தான் இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அங்க பரபரப்பான ஆலோசனை கூட்டம் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் பெரியாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை அப்படின்றத செலுத்தி இருக்கிறது மூலமா அவரும் திராவிட சித்தாந்தம் அப்படின்றதான் வந்துட்டு கையில் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அண்ணா எம்ஜிஆர் போட்டோக்களுக்கு நடுவில் அவர் கையை நின்று கையசைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் காட்சிகளா இருந்தாலும் சரி இது எல்லாமே விஜயின் இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்றதுலதான் ஈடுபாடு கொண்டவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு நடுவில் பார்த்தோம்னா விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை சமாளிக்கிறதுக்காக தான் உதயநிதிக்கு இப்படி ஒரு முக்கிய பதவி தரப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2009 பார்த்தோம் அப்படின்னா அப்ப கலைஞர் உயிரோட இருந்தப்பயே ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் அப்படின்ற பதவிகள் கொடுக்கப்பட்ட பல முக்கியமான அங்கீகாரங்கள் அது மட்டும் இல்லாம அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் துணை முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்துல எக்கச்சக்கமான அதிகாரங்கள் சிஎம் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரங்கள் அவர் கைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வெளியில வந்துட்டு எதையும் காட்டிக்காம சிரிச்சு பேசி மறுப்பி சமாளிச்சாலும் கூட உதயநிதி வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஏற்ற மாதிரி அமைச்சரவை அப்படின்றது மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா அடுத்த லீடரா அவர் வராரு அப்படின்ற பட்சத்துல அப்பா காலத்துல இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, KN நேருவா இருந்தாலும் சரி, ஏவா வேலுவா இருந்தாலும் சரி, அதை தாண்டி சேகர் பாபு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களை அவர் பெருசும் விரும்பப்பட்டாரு. அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு அப்படின்னா துணை முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு ஆர்டர் போடுறாரு அப்படின்ற பட்சத்துல அதை ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காம சொன்னா சரி அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அவருடைய வீரர்களை தான் வந்துட்டு பார்ப்பாரு. இளைஞர்கள் இருக்கக்கூடிய பலருக்கு தான் வந்துட்டு அமைச்சரவையில இடம் அப்படின்றத கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த சீனியர் ஜூனியர் விசஸ் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் கட்சியில பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு அதிகாரம் அப்படின்றத கொடுத்து மெல்ல மெல்லமா மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன்லயே உதயநிதிக்கு கீழே வந்துட்டு ஒரு பெரிய படை அப்படின்றது இருக்கும். அதை வச்சு அவருடைய பொலிட்டிக்கல் எதிர்காலம் இருக்கு இல்லையா, அரசியல் எதிர்காலம் அப்படின்றத அவர் பிரகாசம் ஆக்கிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டும் திமுக வட்டாரங்கள் நம்புது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எங்க போய் முடிய போகுது
உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரை திமுகவினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தளபதிக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு உதயநிதி துணை முதலமைச்சர் அவரை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.